ஒன்று விதைக்கப்பட்டது, தேவனால் அது படைக்கப்பட்டது. வித்து உயிர் பெற்று விளையவும் வளரவும் தொடங்கியது, மரமும் ஆனது. உலகத்தின் சாரெல்லாம் உறிஞ்சு வேரும் செடியும் கெட்டே போனது. விளைவித்ததோ நல்ல விதை, விளைச்சலோ உலகத்தின் கனிகளும் கசப்பும் முட்களும். எவரும் விரும்பாமல் இந்த மரம் அநேக முறை வெட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது. நம்பிக்கையற்று வெறுக்கப்பட்டு இருந்த மரத்தின் மீது ஆணி பாய்ந்த கரம் ஒன்று பட்டது. கெட்டு போன வேர் துவங்கி அனைத்தையும் அது தொட்டது. பாலான பட்ட மரம் நாளாக துளித்தது, தேவனின் கரம் தொட்ட மாத்திரத்தில். கனிகளும் கசப்பற்று முட்களும் உதிர்ந்து புதுமை பெற்றது. வேரில் பாய்வது உலகத்தின் சாரல்ல, உன்னதத்தின் ஜீவ தண்ணீர். ஆம், இப்பொழுது இந்த மரத்தின் நம்பிக்கையெல்லாம் மாறாவை மதுரமாக்கிய மன்னவரின் மீதே. ஒவ்வொரு நாளும் இதற்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. அவரால், அவருக்குள், அவருக்காக நித்தமும் வளர்க்கப்படுகிறது. ஒரு வாழ்வமில்லாத இதற்கு மறுவாழ்வு அல்ல, புது வாழ்வே கிடைத்திருக்கிறது என்று. சில நேரங்களில் நெருங்கி நிற்கும் பல கிளைகள் வெட்டப்படுகிறது. தோப்பிற்குள் சில நாட்கள், தனிமரமாய் பல நாட்கள். மரத்திற்கான மாயான ஆசைகளும் மங்கி போக ஆரம்பிக்கிறது. ஆம், அநேக கேள்விகள் இதற்கு. ஏன் சில நேரம் இந்த கிளைகள் எல்லாம் வெட்டப்படுகிறது, வேறே புதிய இலைகள் உருவாகிறது? அதனுடைய திட்டம் ஒரு திசையில், ஆனால் நடப்பதும் மரம் வளர்க்கப்படுவதோ வேறு திசையில். தோப்புக்குள் இருக்கவே பழகிய இந்த மரத்திற்கு திடீரென அத்தனை மரங்களும் அகற்றப்பட்டு தனிமரமாய் ஒரு பயணம். பின்புதான் புரிந்தது, விடை ஒன்று கிடைத்தது. கனியேற்று தோப்புக்குள் இருப்பது அல்ல, அழைத்தவர் விருப்பமோ, அவர் நிர்ணயித்ததோ இந்த தனிமரத்தை கனிமரமாக்குவதே. திட்டமும் புரிந்துவிட்டது, சித்தமும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் தொட்டு உருவாக்கிய அந்த கரமே இனி அத்தனையும் செய்திட, தொடர்ந்து நடத்திட போதுமானதென்று. அந்த பச்சை மரம் பாலான இந்த பட்டமரத்தை தொட்டதால் இந்த காஞ்சொரியும் நித்தம் நித்தம் அவருக்கென, அவரால் தேவதார விருட்சமாய் வளர்கிறது. ஆம், அந்த நம்பிக்கை இந்த மரத்தை வெட்கப்படுத்தவில்லை. ஆம், நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கும் அந்த எபினேசரின் மீதான நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. என்றும் இயேசுவின் கரத்தில் எழுத்தாணி. கந்தை துணிய போல கசக்கி எறியப்பட்டவன் நான், காடி நீரை போல கசப்பாய் ருசிக்கப்பட்டவன் நான். கந்தை துணிய போல கசக்கி எறியப்பட்டவன் நான், காடி நீரை போல கசப்பாய் ருசிக்கப்பட்டவன் நான். கழுதை என் மேல் நீர் ஏறி அமர்ந்த பின்னே, கரடு முரடான பாதை நேராய் கண்டே. என வியக்கத்தக்க விசித்திரமா நடத்துறீங்கப்பா, என வியக்கத்தக்க விசித்திரமா நடத்துறீங்கப்பா, என வியக்கத்தக்க விசித்திரமா நடத்து